வணக்கம். ஒரே இடத்துல சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்கிற ஒரு கோயிலை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான இடம் தான் ஸ்ரீசைலம். இது வெறும் ஒரு கோயில்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது ஒரு புவியியல் அற்புதம், ஒரு வரலாற்று பெட்டகம், அப்புறம் கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையை தாங்கி நிக்கிற ஒரு புனித மலை. வாங்க, இந்த மலைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீசைலத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. இது சிவபெருமானோட 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்னு. அதே நேரத்துல பார்வதி தேவியோட 18 மகாசக்தி பீடங்கள்ல ஒன்னாவும் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தோட ஆண் சக்தி பெண் சக்தி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து அருள் பாலிக்கிற ஒரு இடம். இப்படி ஒரு சங்கமம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதனாலதான் இந்த இடம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. இந்த கோவிலோட ஆன்மீக சக்திக்கு அது அமைஞ்சிருக்கிற இடமும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். சரி, முதல்ல இந்த ஸ்ரீசைலம் எங்க இருக்கு, அதுவும் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னு பாத்துருவோம் வாங்க. ஆந்திர பிரதேச மாநிலத்துல பெரிய நகரங்களோட இரைச்சல் பரபரப்பு எதுவுமே இல்லாம ரொம்ப தூரத்துல இயற்கையோட மடியில இந்த புண்ணியஸ்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தனிச்சு இருக்கிறதே அந்த இடத்தோட அமைதிக்கு முதல் காரணம்னு சொல்லலாம். இந்த கோவிலை சுத்தி சாதாரண நிலப்பரப்புன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்பீரமா நிக்கிற நல்லமல மலைகள், இன்னொரு பக்கம் புனிதமான கிருஷ்ண நதி ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அடர்ந்த காடு. இந்த இயற்கை அறந்தான் அந்த கோயிலோட தெய்வீகத்தையே உருவாக்குது, அதோட ஆன்மீக அதிர்வுகளையும் பல மடங்கு அதிகமாக்குது. சரி, இவ்ளோ பிரம்மாண்டமா இவ்ளோ சிறப்பா இருக்கிற இந்த கோயில யார் கட்டியிருப்பா? இதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டு கால வரலாறு ஒளிஞ்சிருக்கு. வாங்க, இந்த கோயிலை செதுக்குன அந்த பேரரசுகளோட தடயங்களை நம்ம கொஞ்சம் பின்தொடர்ந்து போவோம். பாத்தீங்கன்னா, இந்த கோயில் ஒரே ராத்திரியில கட்டப்பட்டதில்ல. இதோட வரலாறு 7ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குது. முதல்ல சாளுக்கியர்கள் அடித்தளம் போட்டாங்க. அதுக்கப்புறம் காகதியர்கள் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்க. ஆனா கடைசியா வந்த விஜயநகர பேரரசு தான் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான தோற்றத்தை கொடுத்துச்சு. ஒவ்வொரு பேரரசுமே அவங்களோட கலை மற்றும் பக்தியோட முத்திரிய இங்க பதிச்சிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு ராஜவம்சமும் இந்த கோயிலுக்கு அவங்களோட தனித்துவமான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. சாளுக்கியர்கள் இதோட அஸ்திவாரத்தை ரொம்ப வலுவா போட்டாங்க. காகதியர்கள் கருவறைய இன்னும் பெருசாக்கி கோவிலுக்கு பாதுகாப்பா கோட்டை சுவர்களை எழுப்புனாங்க. ஆனா இன்னைக்கு நாம பாக்குறோமே, அந்த வானத்தை முற்ற மாதிரி இருக்கிற கோபுரங்கள், அப்புறம் கண்ணை பறிக்கிற சிற்ப வேலைப்பாடுள்ள தூண்மண்டபங்கள், இதெல்லாமே விஜயநகர பேரரசோட கொடைதாங்க. அவங்க தான் இந்த கோயிலுக்கு ஒரு புது பரிமாணத்தையே கொடுத்தாங்க. சரி, வரலாறு பார்த்தாச்சு. இப்ப வாங்க, கோயிலுக்குள்ள நேரடியாவே போய் அதோட கட்டிடக்கலை அதிசயங்கள்ல மூழ்கி எழுவோம். நீங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே உங்களை வரவேற்கிறது எண்ணற்ற அதிசயங்கள். தெய்வீகம் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமியோட கருவறை, வானத்தை பார்க்க கழுத்து வலிக்கிற அளவுக்கு உயரமான கோபுரங்கள், ஒவ்வொரு தூண்லையும் ஒரு புராண கதையே சொல்ற சிற்பங்கள், அப்புறம் மனசுக்கு ஒரு வித அமைதியை கொடுக்கற அந்த புனித புஷ்கரணி குளம்னு சொல்லப்போனா அங்க இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு தனி உலகம் மாதிரி தான். திராவிட கட்டிடக்கலையின் ஒரு மாணிக்கம். உண்மையிலே இந்த வார்த்தைகள்ல எந்த மிகைப்படுத்தலும் இல்லைங்க. குறிப்பா விஜயநகர பேரரசு தான் ஸ்ரீசைலத்துக்கு இந்த புகழை வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அவங்களோட இந்த நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளும் விண்ணை தோன்ற கோபுரங்களும் இன்னைக்கு பார்த்தா கூட நம்ம ஆச்சரியத்துல உரைய வைக்குது. இப்போ நாம ஸ்ரீசைலத்தோட இதய பகுதிக்கே போக போறோம். அதாவது இந்த கோயில இந்தியாவோட மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக மையங்கள்ல ஒன்னா மாத்தன அந்த புராணங்களையும் தெய்வங்களையும் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த 12ன்ற எண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா முழுக்க இருக்கிற சிவபெருமானோட 12 புனித ஜோதிர்லிங்கங்கள்ல ஸ்ரீசைலமும் ஒன்னு. அதனாலதான் சைவ பக்தர்கள் தங்களோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது தரிசிக்கணும்னு ஆசைப்படுற முக்கியமான யாத்திரை தலங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி இந்த 18ன்ற எண்ணும் ரொம்ப முக்கியம். இது பார்வதி தேவியோட 18 மகாசக்தி பீடங்களை குறிக்குது. இங்க பிரம்மராம்பா தேவியோட சக்தி பீடம் அமைஞ்சிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்னு, 18 சக்தி பீடங்கள்ல ஒன்னு. இது ரெண்டுமே ஒரே இடத்துல சங்கமிக்கிறது தான் ஸ்ரீசைலத்தோட தனிச்சிறப்பே. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு. ஸ்ரீசைலம் சிவனையும் சக்தியையும், அதாவது ஆண் மற்றும் பெண் தெய்வீக சக்திகளை ஒன்னா வழிபடுற ஒரு இடம். இங்க ரெண்டுமே சமமா போற்றப்படுது. இது இந்த பிரபஞ்சத்தோட முழுமையையும் அதோட சமநிலையையும் காட்டுற ஒரு சக்தி வாய்ந்த குறியீடுனே சொல்லலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம வரலாறு, ஆன்மீகம்னு பல விஷயங்களை பார்த்தோம். நம்ம பயணத்தோட இறுதி கட்டமா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வருவோம். நீங்க ஸ்ரீசைலத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகளோட இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை பத்தியும் பேசி நிறைவு செய்யலாம். நீங்க ஸ்ரீசைலம் போகலான்னு ஒரு திட்டம் போட்டீங்கன்னா முதல்ல எந்த நேரத்துல போறதுன்னு முடிவு பண்ணுங்க.
அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ மௌசம் இதமா இருக்கும். மத்த மாதங்கள்ல கோடை வெயிலும் மழையோட தாக்கமும் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க பயணம் இன்னும் சிறப்பா அமைய ஒரு 3 சிம்பிளான டிப்ஸ். 1. இது ஒரு புனித தலம்ன்றதால தோள்பட்ட முழங்கால்லாம் மறையிற மாதிரி கொஞ்சம் அடக்கமான உடைகளை அணிஞ்சுக்கோங்க. 2. அங்க நிறைய நடக்க வேண்டியிருக்கும், அதனால கால் வலிக்காம இருக்க நல்ல வசதியான காலணிகளை போட்டுக்கோங்க. கடைசியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பயணத்தை நல்லா என்ஜாய் பண்ண அந்த இதமான பருவத்துல போங்க. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். ஸ்ரீசைலம் மாதிரி ஒரு இடத்த உண்மையிலேயே புனிதமாக்குறது எது? அதோட ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான வரலாறா, இல்ல அதோட பின்னி பிணைஞ்சிருக்கிற சக்தி வாய்ந்த புராணங்களா, இல்ல தலைமுறையா அங்க வந்து குவியிற லட்சக்கணக்கான பக்தர்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஸ்ரீசைலத்தோட உண்மையான சக்தியா இருக்குமோ?